அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நமக்கு முன்னரே இந்த பூமியில் அல்லாஹு தாலாவை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட ஒரு இனம். கண்களுக்கு புலப்படாமல் நம்முடன் இவ்வுலகில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்களே ஜின்கள் ஆவர். அல்லாஹு தாலா ஜின்களை நெருப்பினால் நமக்கு முன்னரே படைத்து விட்டான். சைத்தான்களின் தலைவனாகிய இப்லீஸ் ஜின் வர்க்கத்தை சேர்ந்தவன். ஜின்கள்ல மோமினான நல்ல ஜின்களும் காஃபிரான கெட்ட ஜின்களும் இருக்காங்க. மனிதர்கள்ட்ட இல்லாத பல ஆற்றல்களும் சக்திகளும் ஜின்கள்கிட்ட இருக்குது. ஜின்களில் ஆண் பெண் அப்படின்ற ஜின்களும் உள்ளன. அவங்கள்ட்ட நேசிக்கிறது, இரக்கம் காட்டுறது, அவங்களுக்கிடையே திருமணம் முடிச்சுக்கிறது, குழந்தைகளை பெற்றுக்கிறது அப்படின்னு நமக்கு எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ஜின்களுக்கும் குடும்பம் உண்டு. ஜின்களில் மொத்தம் 3 பிரிவு இருக்குது. அதில் ஒரு வகையான ஜின்களுக்கு இறக்கைகள் இருக்கும். 2வது வகையான ஜின்கள் பாம்பு நாய் உருவில் இருப்பாங்க. 3வது வகையான ஜின்கள் பூமியில் அங்கங்கே வந்து பிரயாணம் செஞ்சு போவாங்க. ஜின்களால் நம்மளை பார்க்க முடியும், நம்மளால் ஜின்களை பார்க்க முடியாது. ஜின்கள் அடர்ந்த காடுகள், கபிர்ஸ்தான்கள், குப்பை கொட்டக்கூடிய இடம், பாத்ரூமு, ஒட்டகத் தொழுவம், ரொம்ப பாழடைஞ்சு இருண்டு இருக்கிற வீடு, மலையடி வாரம், இப்படிப்பட்ட இடங்கள்ல தான் ஜின்கள் இருப்பாங்க. நாம் மரணிச்சதுக்கு அப்புறம் எப்படி நம்மளுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுமோ அதே போலவே ஜின்களுக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும், விசாரணை உண்டு. எனது இனிய இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஹதீஸ்களை நம்முடனே வைத்து கொள்ளாமல் பிறருக்கும் அதனை பகிர்ந்து நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.